தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அதிக நம்பிக்கையால் எவ்வளவு இழப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமே உங்களுடைய தர்ம சிந்தனை தாங்க. எப்பொழுதுமே நீங்க எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே பண்ணணும். எல்லாருடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும். நம்ம உண்மையாக நடந்துக்கிட வேண்டும். அனைவருமே உண்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பலமாக நீங்க உணர்வீங்க. ஆனா அதுவே உங்களுக்கு பெரிய பலவீனமாகவும் மாறிய தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவர்கள் தான், யாரும் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டார்கள் என்ற உங்களின் அதீத நம்பிக்கையின் காரணமாக நீங்க பல பெரிய இழப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தித்திருப்பீங்க. ஆனா அதை நீங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த ஒரு இழப்பு என் வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் அப்படின்னு நீங்க நினைக்காத விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். ஒருவரை பற்றி முழுமையாக தெரியாமலோ அவரிடம் பெரிய தொகை பணத்தை நீங்க கொடுத்திருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அல்லது உங்களின் முக்கியமான ஆவணங்களை நம்பி ஒப்படைத்திருப்பது என நீங்கள் செய்த தவறுகளால் உங்களின் ஒட்டுமொத்த உழைப்பும் சேமிப்பும் ஒரே நாளில் காணாமல் போயிருக்கும். அது காணாமல் போய் இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். உங்களின் அந்த அதிகப்படியான நம்பிக்கை உங்களை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும். அதை நிறுத்தி உங்களுக்கு இன்னமும் அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்கும். ஆனா நீங்க எதையுமே எதிர்பார்க்கவே மாட்டீங்க. யாரையெல்லாம் நல்லவர்கள் நம்பி அவங்க பின்னாடியே போய் சுத்தினீங்களோ அவங்களே ஒரு காலகட்டத்தில் ஒரு தவறு செய்துவிட்டு இவன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு உங்கள் மீது பழியை சுமத்தி விட்டு அந்த ஒரு நபர் நல்ல ஒரு நபராக மாறி மற்றவங்களுடைய கண்ணுக்கு தெரியவும் ஆரம்பிப்பார். இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுக்குன்னு சில கெட்ட பெயர்களும் கெட்ட அவமானங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைத்திருக்கு. இது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்க குடும்பத்துல புரிதல் இல்லாத ஒரு நிலைமையும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டது. குடும்பத்திற்காக நீங்கள் உங்களுடைய சொந்த ஆசைகள், தூக்கம், சுக போகங்கள் அத்தனையும் தியாகம் செய்த ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஓடி ஓடி உழைத்து அவர்கள் கேட்கும் அத்தனையும் வாங்கி நீங்க மற்ற நபர்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த தனுசு ராசியின் தியாகத்தை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சற்றும் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த ஒரு கசப்பான ஒரு உண்மை. குடும்பத்தில் யாருமே உங்களை புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. நீங்க எது சொன்னாலும் உங்களை கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய பணமும் உங்களுடைய உதவியை மட்டும் அவர்களுக்கு எப்போதுமே தேவைப்படும். அதனாலேயே உங்களுடைய மனதுக்கு குடும்பம் என்று வந்துவிட்டாலே ஒரு சில நேரங்கள்ல நம்ம தான் அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு வேலைக்கார மாதிரி வேலையும் பார்த்து கொண்டே இருக்கணும். நம்ம எது சொன்னாலும் அவங்க நம்பவும் மாட்டாங்க. நம்மளை முழுமையா நம்பிக்கையான ஒரு மனிதராக அவங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் என்கிறமான சில அவமானங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த தனுசு ராசியின் தியாகத்தை யாருமே புரிந்து கொள்ளாம இருப்பாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு வழிகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீ எங்களுக்கு என்ன செய்தாய், உன்னால குடும்பத்திற்கு என்ன லாபம் என்று மிக சாதாரணமாக உங்களுடைய முகத்திற்கு நேரே அவர்கள் கேட்ட போது உங்களுடைய நெஞ்சங்கள் இரத்தத்தை வடித்து கொண்டு உங்களுக்கு கவலைகளையும் தேடி கொடுக்கும். குடும்பத்திற்குள்ள ஒரு அனாதையை போல யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஒரு ஏக்கம் உங்களை 24 மணி நேரமும் மன அழுத்தத்தில் நிச்சயமாக தள்ளி கொண்டேதாங்க இருக்கும். அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். உங்களுக்கு பண விஷயத்திலும் ஏற்பட்ட தவறுகள் இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கும். குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு பணத்தை விட மனிதர்கள் தான் முக்கியம். யாராவது கஷ்டம் என்று வந்து நின்றால் உங்களிடம் பணமானது இல்லாவிட்டாலும் வேறு ஒருவரிடம் கடன் வாங்கியாவது தூக்கி கொடுத்து விடக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. இந்த தாராள குணத்தாலும் வரவு செலவு கணக்குகளை சரியாக பார்க்க தெரியாத தனத்தாலும் பண விஷயத்தில் நீங்கள் மிக பெரிய தவறுகளை செய்த ஒரு நபராகவும் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் போட்டு கொடுத்த ஜாமீன் கையெழுத்து அல்லது மற்றவர்களை நம்பி கூட்டு தொழில் செய்தது உங்களை கடனாளியாக மாற்றியிருக்கும். அவர்களை நம்பித்தான் நீங்கள் எல்லா விஷயங்களையும் கால் வைத்திருப்பீங்க. பல சாட்சி கையெழுத்து கூட போட்டிருப்பீங்க. நான் இருக்கேன்டா, நீ சும்மா கையெழுத்து மட்டும் போடு அப்படின்னு உங்களிடம் நன்றாக பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க பணத்தை வாங்கிவிட்டு எங்கே போனாங்கன்னு கூட தெரியாது. அந்த எல்லா பணத்தையும் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். நீங்கள் செய்த உதவி உங்களையே திரும்பி தாக்கிய போது பண நெருக்கடியில் நீங்கள் தவித்த தவிப்பு வார்த்தைகளால் விவரிக்க முடியாமல் உங்களுக்கு இன்னும் வழிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தாலோ உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பொய் கூறியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதான் இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். கடந்த கால துரோகங்களாலும் ஏமாற்றங்களாலும் தனிமையின் கொடுமையாலும் மன ரீதியாக பெரும் சோர்வடைந்து உடைந்திருந்த உங்களுடைய நெஞ்சங்கள் நாளை முதல் பேரமைதியை அடைய போகிறது என்பதையும் நீங்கள் போக போகத்தான் புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. சுதந்திரம் இருந்து அமைதி இல்லாத ஒரு நிலைமையானது மாறி உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு அசைக்க முடியாத தெளிவும் குடியேறவோ ஆரம்பிக்கும். இதயம் சொல்வதை கேட்பதா அல்லது அறிவு சொல்வதை கேட்பதா என்ற உள்நாட்டு போரானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவுக்கு வந்து தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும். மன வலிமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அது போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். வாழ்க்கையில இனிமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்வீங்க. வாழ்க்கையில எது செய்தால் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்று எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தெரியவும் ஆரம்பிக்கும். தேவையில்லாத கவலைகள் அனைத்தும் உங்களுடைய நினைவிலிருந்து மெல்ல மெல்ல மறையவும் ஆரம்பிக்கும். காலையில் எழும்பொழுது ஒரு நிம்மதியான புன்னகையுடனும் இரவில் படுத்த உடனே ஆழமான நிம்மதியான தூக்கத்துடனும் உங்களுடைய நாட்கள் எல்லாமே நகரவும் ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் போக போகத்தான் புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவும் செய்யும். வரவு செலவு கணக்குகளில் கச்சிதமாக இருக்க நினைத்தாலும் மற்றவர்கள் உதவி செய்து கடனாளியாக மாறிய உங்களுக்கு நாளை முதல் உங்களின் புதிய முயற்சிகள் மூலம் உபரி வருமானங்கள் எல்லாமே வர தொடங்குவதால் உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு உயரவும் ஆரம்பிக்கும். தேவையற்ற வீண் விரைய செலவுகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கட்டுப்படுத்தப்படும். வங்கி இருப்பு எப்போதுமே நிரம்பி வழியும். கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் இனிமே நமக்கு ஏதேனும் அவசர தேவை வந்தால் யாரிடமும் கை நீட்ட வேண்டியது கிடையாது என்று ஒரு பலமான பொருளாதார பாதுகாப்பு உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாகவும் செய்யும். உங்களின் இந்த நிதி மேம்பாடு உங்களை ஒரு நிம்மதியான செல்வாக்கு மிக்க மனிதராக நிச்சயமா மாற்றி அமைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் தேடி போனாலும் கிடைக்காத சில அரிய பெரிய வாய்ப்புகள் நாளை முதல் உங்களுடைய வீட்டு வாசலை தேடி வந்துவிடும். அது வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தின் பார்ட்னர்ஷிப்பாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு புதிய ஒப்பந்தமாகவும் இருக்கலாம். இது நிஜம்தானா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி சென்று தொடர் வெற்றிகளை குவிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். லஞ்ச பணத்தாலோ அல்லது சிபாரிசு அரசியலாலோ உங்களுக்கு கிடைக்காமல் போன வாய்ப்புகள் அதைவிட பிரம்மாண்டமாக உங்களை தேடி வரக்கூடிய தருணமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட பேர அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்கும். வர்த்தக பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகி நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க மாறிவிடுவீங்க. வியாபார பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காணப்படும். வரவுகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டுவிடும். வெளிப்படையான குணங்கள் மூலம் பலரின் அறிமுகங்களை நீங்கள் வாழ்க்கையில பெற்று நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து விடுவீங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்துவிடும். போராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படவும் ஆரம்பிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு வாய்ப்பையும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். செய்யும் வரவு செலவு கணக்குகளில் கச்சிதமாக இருக்க நினைத்தாலும் மற்றவர்கள் உதவி செய்து கடனாளியாக மாறிய உங்களுக்கு நாளை முதல் உங்களின் புதிய முயற்சிகள் மூலம் உபரி வருமானங்கள் எல்லாமே வர தொடங்குவதால் உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு உயரவும் ஆரம்பிக்கும். தேவையற்ற வீண் விரைய செலவுகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கட்டுப்படுத்தப்படும். வங்கி இருப்பு எப்போதுமே நிரம்பி வழியும். கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் இனிமே நமக்கு ஏதேனும் அவசர தேவை வந்தால் யாரிடமும் கை நீட்ட வேண்டியது கிடையாது என்று ஒரு பலமான பொருளாதார பாதுகாப்பு உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாகவும் செய்யும். உங்களின் இந்த நிதி மேம்பாடு உங்களை ஒரு நிம்மதியான செல்வாக்கு மிக்க மனிதராக நிச்சயமா மாற்றி அமைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் தேடி போனாலும் கிடைக்காத சில அரிய பெரிய வாய்ப்புகள் நாளை முதல் உங்களுடைய வீட்டு வாசலை தேடி வந்துவிடும். அது வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தின் பார்ட்னர்ஷிப்பாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு புதிய ஒப்பந்தமாகவும் இருக்கலாம். இது நிஜம்தானா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி சென்று தொடர் வெற்றிகளை குவிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். லஞ்ச பணத்தாலோ அல்லது சிபாரிசு அரசியலாலோ
உங்களுக்கு கிடைக்காமல் போன வாய்ப்புகள் அதைவிட பிரம்மாண்டமாக உங்களை தேடி வரக்கூடிய தருணமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட பேர அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்கும். வர்த்தக பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகி நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க மாறி விடுவீங்க. வியாபார பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காணப்படும். வரவுகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டுவிடும். வெளிப்படையான குணங்கள் மூலம் பலரின் அறிமுகங்களை நீங்கள் வாழ்க்கையில பெற்று நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து விடுவீங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்துவிடும். போராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படவும் ஆரம்பிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக இந்த ஒரு